கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் புள்ள காணாம போயிட்டான். அவன் இந்த ஆசிரமத்துல இருக்கிறதா இந்த தம்பி போன் பண்ணி சொன்னாரு. அப்படியா? அதான் பார்த்து கூட்டிட்டு போலான்னு வந்தோம். பையன் பேரு துரப்பாண்டி. துரப்பாண்டியா? என்ன வயசு இருக்கும்? அவனுக்கு வயசு 33 இருக்கும். கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான் சார். என்ன சொல்றீங்க? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியல சார். அது சொல்றேம்மா, உங்க பையன் போட்டோ இருக்கா? அச்சச்சோ. கொண்டு வரலையே சார். ஐயோ, கொண்டு வரலீங்க. எங்க புள்ள இந்த ஆசிரமத்துல இருக்கிறதா தம்பி சொன்னதும் அவசரத்துல புறப்பட்டு வந்துட்டோம். ஒரு நிமிஷம் இருக்குமா. அடடா, மறந்துட்டனே. இன்னைக்கு கரண்ட் ஷட்டவுனு. 6 மணிக்கு தான் கரண்ட் வரும். அதுவும் இல்லாம இன்வெர்டர் டவுன்ல இருக்கு. இல்லைனா சிஸ்டம் ஓபன் பண்ணி அவனோட அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உங்க பையன் போட்டோ இதானா கேட்டு தெரிஞ்சுப்பேன். கரண்ட் வேற இல்ல, என்ன பண்றது? போட்டோ இல்லைன்னா என்னங்க? எங்க பிள்ளைய பார்த்தா எங்களுக்கு அடையாளம் தெரியாதா என்ன? அதுலதான் பிரச்சனையே. அதுல என்ன பிரச்சனை? துரப்பாண்டி நேத்து வரைக்கும் இங்கதான் இருந்தாரு. அது என்னமோ உண்மைதான். ஆனா நேத்துக்கு 2 பேர் வந்து இவன் எங்க பையன் சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்களே. ஆமாமா, அதனாலதான் போட்டோ இருக்கான்னு கேட்டேன். அது எப்படிங்க? எங்க பிள்ளைய யாரோ இன்னொருத்தர் கூட அனுப்பி வைப்பீங்க? துரப்பாண்டி மண்ணால பாதிக்கப்பட்டவர். ரோட்ல ஏதோ தெரிஞ்சிட்டு இருந்திருக்காரு. ஒரு போலீஸ்கார் பார்த்து இங்க கூட்டிட்டு வந்து சேர்த்தாரு. அவருக்கு அவரை பத்தி எதுவும் தெரியல. இந்த பையனுக்கு துரப்பாண்டிங்கிற பேரை தவிர வேற எதுவுமே தெரியல. அப்படி இருக்கும்போது நேத்து தான் ஒரு புருஷன் பொண்டாட்டி வந்து இவன் எங்க பையன் தான் சொல்லி போட்டோவெல்லாம் காமிச்சு அழைச்சிட்டு போனாங்க. அதான் இப்ப நீங்க வந்து உங்க பையன் சொன்னதுமே நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இல்ல சார், ஏதோ தப்பு நடந்திருக்கு. எங்க பிள்ளைய கூட்டிட்டு போனவங்களோட அட்ரஸ் உங்ககிட்ட இருக்கா? இருக்குமா, ரெஜிஸ்டர்ல பதிவா இருக்கு, குறிச்சு தரேன். என்னங்க இது? இருக்குமா, ஒரு நிமிஷம். இந்தாங்கம்மா. தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ் சார். வரோம். சரி வாங்கம்மா. நான் வரேன் சார். மா, நான் அர்ஜென்ட்டா கொஞ்சம் வெளியில போக வேண்டியது இருக்கு, அதனால கொடுங்க. இந்த வச்சுங்க. நான் வரேன் சார். ரொம்ப தேங்க்ஸ்மா. ஹலோ, சிங்காரங்களா? ஆமா, நீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க இப்ப வீட்டுல தானே இருக்கீங்க? ஆமா, வீட்டுல தான் இருக்கேன். ஆமா, நீங்க யாருங்க? எதுக்கா என்ன பார்க்க வர்றீங்க? நான் நாகவலி பேசுறேங்க. மத்த விஷயம்லாம் நான் நேர்ல வந்து சொல்றேனே. இப்ப நாங்க நெசப்பாக்கத்துல இருக்கோம். உங்க வீட்டுக்கு வரணும்னா எப்படி வரணும்? அப்படிங்களா? அதாவது போரூர் ஜங்ஷனுக்கு வாங்க. குன்றத்தூர் வழியா வந்தீங்கன்னா மகுழிவாக்கம்னு பெரிய போர்டு இருக்கும். அப்படியே ரைட்ல வந்தீங்கன்னா கடைசி வீடு. சரி, நீங்க அங்கே இருங்க, வந்துடுறோம். சரிங்க, சீக்கிரம் வாங்க. போலாமா? சிங்காரம், யோ சிங்காரம், வெள்ள வாயா. சிங்காரம், யார் சார் நீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட போன்ல பேசல நாகவல்லி, அது நான் தான். ஓ, அது நீங்க தானா? வாங்க உள்ள உட்காந்து. உள்ள உட்காந்து பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை. என் பிள்ளைய கூப்பிடுங்க. புள்ளையா? என்ன சொல்றீங்க? என் புள்ள துரப்பாண்டிய கூப்பிடு. துரப்பாண்டி என்னோட மகங்க. துரப்பாண்டிய பெத்தவங்க நாங்கயா. நானும் அதத்தாங்க சொல்றேன். துரப்பாண்டிய பெத்தவங்க நாங்க. அவனை எங்களுக்கு தெரியாதா? என் புள்ள மனநிலை பாதிக்கப்பட்டவன் தெரிஞ்சு அவனை ஏமாத்தி போய் சொல்லி அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது இல்லாம எங்க கிட்ட கதவறியா நீ? இந்த பாருமா, இப்படி அசிங்கமா பேசாத. அப்புறம் எனக்கு கோவம் வந்தா நானும் பேச ஆரம்பிச்சிருவேன். உனக்கு என்னையா மரியாதை வேண்டி கிடக்குது? பசங்களை கடத்திக்கிட்டு வந்து விக்கிறவனுக்கு எல்லாம் என்னையா மரியாதை? இந்த பாருங்க, இப்படி அநாகரிகமாலாம் பேசாதீங்க. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் பிள்ளைய நான் எதுக்குங்க கடத்தணும்?
சரி வெளியில கூப்பிட அவன. நாகு இவங்கிட்ட என்ன கேக்குறது? நானே கூப்பிடுறேன். துரப்பாண்டி, 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 துரப்பாண்டி. என்னங்க இவ்வளவு நேரம் கூப்பிட்டா வெளியில வர மாட்டேங்கிறா? துரப்பாண்டி வீட்டுல இல்லைங்க. யோ, அவனை என்னையா பண்ண சொல்லு. சார் சார் கையை எடுங்க சார். என்ன சார் நீங்க? என் பொண்டாட்டியும் புள்ளையும் கோயிலுக்கு போயிருக்காங்க சார். சார் அத பாருங்க, என் புள்ளையும் பொண்டாட்டியும் வர்றாங்க. என்னங்க யாருங்க இவங்க? ஏன் வெளியிலே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? இவங்க துரப்பாண்டி அழைச்சிட்டு போக வந்திருக்காங்க. எதுக்கு? துரப்பாண்டி நம்ம புள்ள இல்லையா, இவங்க புள்ளையா. என்னங்க சொல்றீங்க? நீங்க சொன்ன துரப்பாண்டி இவனா? ஆமா, இவனாங்க? இவன் தான் எங்களோட மகன். இவன் என் புள்ள துரப்பாண்டி இல்ல. வயசும் பேரும் ஒன்னா இருக்கிறதுனால நாங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். மன்னிச்சிருங்க. வாங்க போலாம். அம்மா, நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்துட்டு போலாமே. பரவாயில்ல சிங்காரம், நான் கொஞ்சம் அவசரமா போகணும். உணர்ச்சி வசப்பட்டு தப்பா பேசிட்டேன். மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. நான் கிளம்புறேன். சரிங்க. என்னங்க நம்ம இப்படி ஏமாந்துட்டோம்? இப்ப என்ன செய்யலாம் நாகு? இங்கே தங்கி இருந்து எப்படியாவது நம்ம புள்ள துரப்பாண்டிய கண்டுபிடிச்சிட்டு தாங்க போனோம். சரிதான், ஆனா எங்க தங்குறது? பேசாம நம்ம ராஜதுரை இங்க நம்ம சம்மந்தி வீட்டுல தானே தங்கிட்டு இருக்கா, அங்க போய் தங்குவோமா? சேச்சே, அதுங்க மூஞ்சில எல்லாம் நான் முழிக்க மாட்டேன். ஏதாவது ஹோட்டல்ல தங்குவோம். அப்ப சரி, வா போலாம். அட்மிட் பண்ணதுல இருந்து இங்கேயே இருக்கியம்மா. நீ வேணா வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நாங்க பாத்துக்கிறோமா. இல்ல நீ ரொம்ப டயர்டா இருக்கியே, அதனால சொல்றேன். இல்ல இவளே பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்னு ஆசைப்படுறா போல இருக்கு. என்னம்மா எப்படி இருக்கான்? தூங்குறானா? ஆமாப்பா, தூங்கிட்டு இருக்கான்ப்பா. ஏம்மா வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிட்டியாம்மா? இல்ல, நேத்து நைட்ல இருந்து ஒரே அலைச்சல் ஆயிடுச்சு. இப்படியே இருந்தா உடம்பு என்னம்மா வருது? இதா அழைச்சிட்டு போய் கேண்டீன்ல ஏதாவது வாங்கி கொடு. சரி. இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பரவாயில்ல. பரவாயில்லன்னா என்னம்மா அர்த்தம்? சாப்பிடாமலே இருக்க போறியா? இல்ல. ஏமா, இவனுக்கு தான் ஒண்ணும் இல்லன்னு டாக்டரே சொல்லிட்டாரே. இவன் நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்கான். என்ன இவன் டயர்டா இருக்கிறதுனால 2 பாட்டில் குளுக்கோஸ் ஏத்தணும்னு சொல்லிருக்காரு. இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு நீ சாப்பிடாம இருந்தா என்னமா அர்த்தம்? வாமா போய் சாப்பிடலாம். ஓமா, போய் சாப்பிட்டு வா. போ வாமா. அந்த பொண்ணுகிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிடு, சரியா? போ. ஹலோ சார், இன்ஸ்பெக்டர் பாண்டியன் தானே?
ஆமாங்க, சொல்லுங்க. சார், எக்ஸ் கமிஷனர் வெற்றிவேலோட பையன் முத்துவேல் பேசுறேன் சார். சொல்லு முத்து, எப்படி இருக்க? சார், நான் நல்லா இருக்கேன். நீங்க இப்போ சென்னையில தானே இருக்கீங்க? டியூட்டி சென்னையில தான். இப்போ பர்சனல் ஒர்க்கை திருச்சி வரைக்கும் வந்திருக்கேன். சொல்லுப்பா, என்ன விஷயம்? சார், நான் கொஞ்ச நாளா சென்னையில தான் இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். பரவாயில்ல, சொல்லுப்பா. அதான் உங்க ஞாபகம் வந்தது. உங்ககிட்ட சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன் சார். உங்ககிட்ட அவ எந்த ஏரியாலேருந்து ஃபோனில் பேசுனா? விருகம்பாக்கத்துலேருந்து சார். சரி, நான் விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நீ உடனே அங்கே போய் இன்ஸ்பெக்டர் நவீன் இருப்பாரு, அவரை போய் பார்த்து அவர்கிட்ட விஷயத்த சொல்லிடு. மற்றதை நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். சென்னைக்கு வந்ததும் நான் உன்னை நேரில் மீட் பண்ணுறேன். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். கவலைப்படாத முத்து, தைரியமா இரு. உத்தரவுக்கு ஒன்றாகாது, சரியா? தேங்க்யூ சார். வாமா வா, இப்படி உட்காரு. என்னம்மா சாப்பிடுற? சரி, நானே போய் சூட ஏதாவது வாங்கிட்டு வரேன். சாப்பிடுமா. சாப்பிடுமா. சரி, உங்க அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க? சரி சரி, நீ அழாதம்மா, முதல்ல சாப்பிடு. சாப்பிடுமா. அம்மா, ஏதாவது சாப்பிடுறீங்களாம்மா? சரி. சாப்பிடுமா. உன் பேர் என்னம்மா? உத்ரா. உத்ராவா? அவன் வேற ஏதோ பேர் சொல்லியிருந்தானே. சரி சரி விடுமா, நான் ஏதோ மறந்துருப்பேன். உத்ரா, இன்னொரு முக்கியமான விஷயம். நீ என்கிட்ட ஃப்ரீயா பேசலாம், பழகலாம். ஏன்னா நம்ம சொந்தக்காரங்க ஆக போறோம். இவளை வாய் திறக்க வைக்கவே முடியாது போல இருக்கு.
இதுக்கு மேலேயும் ட்ரை பண்றது வேஸ்ட் தான். இந்த போன்ல கால் வந்தாதானே உங்க குடும்பத்தை காப்பாத்துவீங்க. இப்ப என்ன செய்வீங்க? சரிப்பா, சீக்கிரமா வந்துரு, நான் வச்சிடறேன். அதாம்மா ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், ஒரு 10 நிமிஷம் வந்துருக்கான். என்னம்மா? கொஞ்சம் உங்க போன் தரீங்களா? ஒரே ஒரு போன் பண்ணிட்டு கொடுத்துறேங்கய்யா. இவங்க யாரு என்னன்னே தெரியல, கொஞ்சம் தயவு பண்ணுங்கய்யா. பேஸ்ட் உடனே கொடுத்துருமா. சரிங்க. யாருக்கு என்னாச்சு? என்ன ஆமாங்க. இங்க கிடைக்கலங்க, நான் அந்த இடத்துல போய் கொஞ்சம் போட்டு பார்க்கட்டுங்களா? சரிம்மா, தயவு செஞ்சுங்க, ரொம்ப நன்றிங்க. என்னங்க நீங்க பாட்டு போன் கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்க, அப்படியே போயிட்டாங்கன்னா பார்த்தாங்க மாதிரி தெரியல, ஃபோன் பண்ணி கண்டிப்பா கொடுத்துருவாங்க. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி பண்ற? லைன் கிடைக்க மாட்டேங்குது, என் நிலைமை புரியாம. ஐயோ ஐயோ, முருகா முருகா முருகா, ஏன் கிடைக்கவே மாட்டேங்குது? முருகா முருகா முருகா, குடும்ப போன ஏதோ தலை போற காரியம், ரொம்ப அவசரம், ஃபோன் பண்ண கேட்டேன்னு போனா போகுதுன்னு கொடுத்தா அப்படியே போன ஆட்டை போட்டு போலான்னு பாக்குறியா? போய் போய் உனக்கு உதவி செய்ய நினைச்ச பாரு, கடைசியில் நான் தான் ஏமாந்து நிக்கணும். போமா, ஒரே ஒரு வாட்டியா? அட போமா. நர்ஸ், டாக்டர் எங்க இருக்காங்க? டாக்டர் அந்த ரூம்ல பேஷண்ட் பார்த்துட்டு போய் பாருங்க. சின்ன பொண்ணு, இந்தம்மா கொஞ்சம் பால் சாப்பிடு. மெதுவா மெதுவா. பாத்து பாத்து. இந்தம்மா இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், கொஞ்சம் கொஞ்சம் தான் குடி. சீக்கிரம் வாப்பாலா. சிஸ்டர், எஸ், சின்ன பொண்ணு அட்மிட் ஆயிருக்காங்களா? எந்த ரூம்? 1 minute. ரூம் நம்பர் 4ல போய் பாருங்க. தேங்க் யூ சிஸ்டர். வாப்பாலா. இன்னும் கொஞ்சம் குடிமா, ஸ்ட்ரென்த் வேணும்ல. இந்த ரூம் தான். அப்படிதான் கொஞ்சம் தான், கடைசி கடைசி வாய். சின்ன பொண்ணு வாங்க மாமா, வாங்க அத்தை. ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. இனி அந்த காளிகாம்பா எல்லாத்தையும் பாத்துக்குவா. அழாதம்மா, அழாத. மாப்பிள்ள, மாத்திக்க ட்ரெஸ் கேட்டீங்க தாங்க. என்ன மாமா இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? அது ஏன் கேக்குறீங்க மாப்பிள்ள? நீங்க இவ்வளவு அங்க அட்மிட் பண்ணிட்டேன்னு போன் பண்ண உடனே அப்பல இருந்து உங்க அத்தை பரபரப்பாயிட்டா.
அவ்வளவு பெரிய கோயில் மாப்பிள்ள. அங்க போய் அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு அப்படியே சின்ன பொண்ணு பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வரோம். இது வரைக்கும் உங்க அத்தை பல்லுல பச்சை தண்ணி கூட படல மாப்பிள்ள. அத்தை கொஞ்சம் பால் சாப்பிடுங்க அத்தை. வேண்டாம் மாப்பிள்ள, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இப்படிலாம் இருக்காதடி, உனக்கு பிபி இருக்கு, சொன்னா கேளு. ஏமா ஏமா இப்படி சிரமப்படுறீங்க? இல்லம்மா, ஏற்கனவே டாக்டர் சொல்லியிருக்காங்க உன் வயசுக்கு பிரசவம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு. அதுலயும் இந்த முறை குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கவே வாய்ப்பில்லைன்னு வேற சொல்லியிருக்காங்கம்மா. கவலைப்படாதம்மா, கடவுள் உன்னை எந்த அளவுக்கு சோதிக்கிறானோ அந்த அளவுக்கு கொடுக்கவும் செய்வான். உன்னை ரொம்ப காலம் சோதிச்சிட்டான், இனிமே உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டான். மாப்பிள, நீங்க அவளுக்கு தைரியம் சொல்றதை விட்டுட்டு நீங்களே கண் கலங்கின எப்படி மாப்பிள? பலா, அந்த பிரசாதத்தை கூட மாப்பிள நல்ல மனசார வேண்டிக்கிட்டு சின்ன பொண்ணு வைத்திர விபூதியை வைங்க. இந்தாங்க. படுத்துக்கம்மா, படு படு. மாப்பிள, இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க எதுக்கும் கவலைப்படாது. என்னமாச்சு? வலி வந்துருச்சு நினைக்கிறேன். டாக்டர், கொஞ்சம் பொறுத்துக்கம்மா.